கூலி படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்ம அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அமீர்கான் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூலி பட ஷூட்டிங்கில் வந்து இன்று வந்து ஜெய்ப்பூர் வந்து கிளம்பி போயிட்டாரு. ஜெய்ப்பூரில் வந்து ஷூட்டிங்கில் வந்து கலந்துக்க போகிறாரு. நாளையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கூலி பட ஷூட்டிங்கில் வந்து அமீர்கான் வந்து கலந்துக்கிறாரு. இது வந்து மிகப்பெரிய ஒரு அப்டேட்டுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூலி படம் பார்த்தீங்க அப்படின்னா கலாநிதி மாறன் படம் ஆரம்பிக்கும் போதே லோகேஷ் கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா 1000 கோடி இந்த படம் அடிச்சே ஆகணும். அதுக்கு உங்களுக்கு என்ன விதமான யாரை நீங்கள் உள்ளே கொண்டு வருவீங்க, என்ன பண்ணுவீங்களோ எல்லாமே நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு யார் வேணுமோ சொல்லுங்கள், அவங்கள நான் வந்து இந்த படத்துக்காக வந்து கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற வரைக்கும் சொல்லியிருக்காரு. ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பரபரன்னு வந்து ஷூட்டிங்கில் வந்து இருக்காரு. அமீர்கான் வந்து உள்ள வருவாரா மாட்டாரான்னு பல கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா கூலியில் வந்து அமீர்கான் வருவாரா மாட்டாரான்னு. அமீர்கான் வந்தது எவ்வளோ பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1000 கோடி கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்ச மாதிரியே இருக்கு. அந்த 1000 கோடி அடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தமிழில் எடுக்கக்கூடிய ஒரு படம் ஒரு 1000 கோடி அடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹிந்தியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த படம் வந்து பெரிய அளவில் தேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் ஆகணும். ரெண்டாவது வந்து பெரிய அளவில் கலெக்ஷன் நடக்கணும். அப்போ தான் இந்த 1000 கோடிங்கிறது வந்து நடைமுறை சாத்தியம். அந்த நடைமுறை சாத்தியம் நடக்கணும் அப்படின்னா இந்த படத்தில் அமீர்கானை வந்து நடிச்சாரு அப்படின்னா கண்டிப்பாக ரஜினிகாந்துக்காகவும் அமீர்கானுக்காகவும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தில் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் கிடைக்க போகுது. உலக அளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமீர்கான் அவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. லோகேஷ் கனகராஜோட இயக்கம் அப்படிங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடா இந்த அனைத்து லாங்குவேஜ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கூலி பின்னி பெடரி எடுக்க போகுது. கூலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2025 ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த ஏப்ரல், மே, ஜூன் அதுக்குள்ளே முடிஞ்சிருங்க. ஜூனுக்குள்ளே ரிலீஸ். ஏப்ரல், மே அதாவது ஏப்ரல் 14 இருக்கும், இல்லைனா மே 1 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. கூலி படத்தில் அமீர்கான் கலந்துருக்கிறாரு. அமீர்கானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மாஸ் சீன், கமர்ஷியல் சீன், ஆக்ஷன் சீன் எல்லாமே வந்து அந்த படத்தில் இருக்க போகுது. ரஜினிகாந்தோட அவர் மீட் பண்ணுற சீன், ரஜினிகாந்தும் அவரும் வந்து கலந்து சீனை வந்து கலந்துக்கிற மாதிரியான காட்சிகளும் வந்து எடுக்க போகிறதா வந்து தகவல் கிடைச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து பட்டையை கிளப்பக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கும். அனிருத்தோட மியூசிக்கு படம் வேற லெவலாக இருக்க போது. கலாநிதி மாறன் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்துக்கு பயங்கரமான ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு. தலைவர் நிரந்தரம் பிறந்த நாள் அன்னைக்கு கூலியிலிருந்து மிகப்பெரிய அப்டேட் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அப்டேட் வரும்போது மறுபடியும் அதை பற்றி நம்ம பேசுவோம். நம்மளோட சேனல் இதான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாமல் உங்களால் பார்க்க முடியும். மற்றும் சூப்பரான அப்டேட்லையும் இணைவோம். நன்றி, வணக்கம்.